இந்த வீடியோவில் சிலோன் பெட்ரோலியம் ஸ்டோரேஜ் டெர்மினல் லிமிடெட் மற்றும் டிவிஇசி ஆகியவற்றால் கோல் பண்ணப்பட்டுள்ள வேலைகள், அதற்கான தகமைகள், அதன் க்ளோசிங் டேட்ஸ் மற்றும் ஏனைய விவரங்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது சிலோன் பெட்ரோலியம் ஸ்டோரேஜ் டெர்மினல் லிமிடெட்டால் மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னி வேலைக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ள விடயங்களை பற்றியதாகும். இந்த நிறுவனமானது 2 முக்கிய இன்ஸ்டலேஷன் மூலம் நாடு முழுவதும் மொத்த சேமிப்பு இடங்களில் வலையமைப்பை கொண்ட ஒரு பொதுவான சேவை வழங்குனராக இருக்கிறது. மேலும் இது சிலோன் பெட்ரோலிய கோர்ப்பரேஷன், லங்கா இந்தியன் ஆயில் கம்பெனி, சினோபெக் ஸ்ரீலங்கா, ஆர்எம்பாக்ஸ் மற்றும் கீழ்நிலை பெட்ரோலியத்தில் உள்ள பிற வணிக கூட்டாளர்களுக்கு சேவைகளை வழங்குகிறது. இந்த நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் கிரேட் A7 காலியாக உள்ள பதவிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. மேலும் இந்த வேலையானது நிரந்தர அடிப்படையில் வழங்கப்படுகின்றது. இப்போது இந்த வேலைக்கு அப்ளை செய்ய தேவையான குறைந்தபட்ச கல்வி தகமைகளை பற்றி பார்ப்போம். பல்கலைக்கழகம் மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு பல்கலைக்கழக நிறுவனத்திலிருந்தும் செகண்ட் கிளாஸ் அப்பர் டிவிஷனுடன் 3 வருடங்களுக்கான பேச்சுலர்ஸ் ஜெனரல் டிகிரி அல்லது ஏதேனும் ஒரு பிரிவில் யுஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட செகண்ட் கிளாஸ் லோவர் டிவிஷனுடன் 4 ஆண்டுகளுக்கான பேச்சுலர்ஸ் ஸ்பெஷல் டிகிரி என்பன தேவைப்படுகிறது. மற்றும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதும் கூடுதல் நன்மையாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இதற்கு அப்ளை செய்பவர்களுக்கு வயதானது 30 வயதுக்கு குறைந்ததாக இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த வேலைக்கான அடிப்படை சம்பளமாக ரூபாய் 1,65,295 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி இந்த வேலையானது நிரந்தரமான வேலை என்பதுடன் 2 வருடங்கள் ட்ரெய்னிங்கும் இதற்கு வழங்கப்படுகிறது. அத்துடன் தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் ஆரம்பத்தில் மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னி கிரேட் A7 பணியமர்த்தப்படுவார்கள் எனவும் 2 வருட பயிற்சி காலத்தை வெற்றிகரமாக முடித்தவுடன் அவர்கள் செயற்பாட்டு தலைவரின் பரிந்துரையின் பேரில் கிரேட் A6 காலியாக உள்ள பதவிகளுக்கு நிரந்தர அடிப்படையில் உள்வாங்கப்படுவதாக கருதப்படுவார்கள் எனவும், அதன் பிறகு தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் 5 வருடங்கள் கட்டாயமாக நிறுவனத்தில் பணியாற்ற வேண்டும் என்றும், நியமனத்தின் போது இதற்கான ஒப்பந்தம் மற்றும் ஒரு உத்தரவாத பத்திரம் கையெழுத்திடப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நிறுவனம் ஆனது தனது சம்பளத்தில் 15% EPFற்கு பங்களிக்கும். அதே நேரத்தில் ஊழியர் தனது சம்பளத்தில் 10% பங்களிக்க வேண்டும். மேலும் நிறுவனமானது சம்பளத்தில் 3% ETF பங்களிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இங்கு ETF என்பது எம்ப்ளாயீஸ் ட்ரஸ்ட் ஃபண்ட் ஆகும். இதன் மூலம் ஊழியர்கள் வழங்கும் பணத்தை அவர்களின் பணிக்காலம் முடிவடைந்து வெளியேறும் போது பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் EPF என்பது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆகும். இது ஓய்வூதிய சேமிப்பு திட்டமாகும். திருமணம், பாசறை கடன்கள் அல்லது வெளிநாட்டிற்கு இடம்பெயர்ந்து செல்லும் சூழ்நிலைகளில் EPF-இலிருந்து முன்கூட்டியே பணத்தை எடுக்கும் வாய்ப்பும் இருக்கிறது. அத்துடன் விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பொடி அல்லது இன்ஸ்டிடியூஷனினால் நடத்தப்படும் போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் எனவும், வேலைக்கான தேர்வானது பெறப்படும் புள்ளிகள் மற்றும் நேர்காணலில் பெறும் செயல்திறன் அடிப்படையில் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வேலைக்கு அப்ளை செய்யும் முறையை பற்றி பார்ப்போம். உங்களுடைய CVயை சான்றிதழ்களின் நகலுடன், உறவினர் அல்லாத 2 பரிந்துரையாளர்களின் பெயர் மற்றும் முகவரியுடன் 2025 8ஆம் மாதம் 25ஆம் திகதி அன்று அல்லது அதற்கு முன்னர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜரை அடையுமாறு பதிவுத் தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் கடித உரையின் மேல் இடது மூலையில் விண்ணப்பிக்கும் பதவியை மறக்காமல் குறிப்பிட வேண்டியது அவசியமாகும். மேற்குறிப்பிட்ட விவரங்கள் சரியாக இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்பதையும், நிராகரிக்கப்படாத விண்ணப்பதாரிகள் மட்டுமே தேர்வு அல்லது நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் என்பதையும் நினைவில் கொள்ளவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பங்களை மேனேஜிங் டைரக்டர், சிலோன் பெட்ரோலியம் ஸ்டோரேஜ் டெர்மினல் லிமிடெட், கொலன்னாவே, வெல்லம்பிட்டி எனும் முகவரிக்கு அனுப்புமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் தகவல்களை அறிய 011225723007 எனும் தொலைபேசி எண்ணூடாக தொடர்பு கொள்ள முடியும் என கூறப்பட்டுள்ளது. இந்த வேலைக்கு அப்ளை செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது.
அடுத்ததாக இலங்கை 3ஆம் நிலை கல்வி தொழிற்பயிற்சி ஆணைக்குழுவால் பல்வேறு வேலைவாய்ப்புகளுக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இது பற்றிய தகவல்களை பார்க்கலாம். டெர்சரி அண்ட் வொகேஷனல் எடுகேஷன் கொமிஷன் அதாவது டிவிஇசியால் 33 வெற்றிடங்களை நிரப்ப 2025 8ஆம் மாதம் 15ஆம் திகதி முதல் பின்வரும் பதவி வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்ப்புக்கான உள்வாரி மற்றும் வெளிவாரி விண்ணப்பதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ள வேலைகளின் விவரங்கள் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். பிரதி பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு 1 வெற்றிடமும், பணிப்பாளர் நிர்வாகம் பதவிக்கு 1 வெற்றிடமும், உதவி பணிப்பாளர் பதவிக்கு 8 வெற்றிடமும், நிர்வாக அலுவலகர் பதவிக்கு 1 வெற்றிடமும், நிகழ்ச்சி திட்ட ஒருங்கிணைப்பு அலுவலகர் பதவிக்கு 5 வெற்றிடமும், தகவல் தொழில்நுட்ப அலுவலகர் பதவிக்கு 1 வெற்றிடமும், அபிவிருத்தி அலுவலகர் பதவிக்கு 9 வெற்றிடமும், கணனி பிரயோகங்கள் ஊழியர் பதவிக்கு 1 வெற்றிடமும், முகாமைத்துவ உதவியாளர் பதவிக்கு 5 வெற்றிடமும் மற்றும் முகாமைத்துவ உதவியாளர் பதவிக்கு சராப்பு 1 வெற்றிடமும் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேற்கூறிய பதவிகளுக்கான மேலதிக தகவல்கள் அனைத்தும் www.tvec.gov.lk இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. மேற்கூறிய பதவிகளுக்கு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்திற்கு அமைய தயாரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை 2025 9ஆம் மாதம் 2ஆம் திகதிக்கு முன்பு பதிவு தபால் மூலம் அனுப்பப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடிதத்தின் இடது பக்க மேல் மூலையில் கோரப்படும் பதவியை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்றும், முடிவு திகதிக்கு பின்னர் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் மற்றும் முறையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் எந்தவித முன்னறிவித்தலுமின்றி நிராகரிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து விதமான விண்ணப்பங்களையும் பணிப்பாளர் நாயகம் 3ஆம் நிலை கல்வி தொழிற்பயிற்சி ஆணைக்குழு நிபுணதா பியச 3ஆம் மாடி இலக்கம் 354/2 எல்பிட்டிகல மாவட்ட கொழும்பு 5 எனும் முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வேலைகளுக்கு தேவையான தகமைகள் மற்றும் அனைத்து தகவல்களையும் www.tvec.gov.lk எனும் வெப்சைட்டில் பார்வையிட முடியும். இதற்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கியுள்ளேன். சில வேளைகளில் இந்த லிங்க் வேலை செய்யாமலோ அல்லது அப்டேட் இல்லாமல் இருந்தாலோ மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யவும். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்கள் தேவையா அல்லது இல்லையா என்று கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.